தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழையால் ஜமுனா மரத்தூர் பீமன் நீர்வீழ்ச்சியில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரகாஷ். செப்டம்பர் 19 வரை தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படும் வேளையில் திருவண்ணாமலையில் மழை எப்படி இருக்கிறது? அங்கு ஜமுனா மரத்தூர் நீர்வீழ்ச்சியில் மழை பொழிவு எப்படி இருக்கிறது? நீர்வீழ்ச்சி எத்தகைய ஒரு சூழலை கொண்டிருக்கிறது? விவரம். வணக்கம் கனகதரா. திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள போலூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யார், சேத்துப்பட்டு மற்றும் ஜவ்வாது மலை பகுதிகளில் நள்ளிரவு முதல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த தொடர் கனமழை காரணமாக ஜவ்வாது மலைப்பகுதி முழுவதும் உள்ள வனப்பகுதியில் உள்ள நீரோடைகள் மற்றும் காட்டாறுகளில் தற்போது காட்டாறு வெள்ளம் பாய்ந்து ஓட தொடங்கியுள்ளது. ஜவ்வாது மலையில் உள்ள ஜமுனா மரத்தூர் பகுதியில் தொடர் கனமழை காரணமாக பீமன் நீர்வீழ்ச்சியில் தற்போது காட்டாறு வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. தொடர் கனமழை காரணமாக தற்போது கிழக்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள செந்தகத்தோப்பு அணை, மிருகண்டா அணைகளுக்கு தற்போது நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. மேலும் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரு தினங்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீர்நிலைகளிலும் தற்போது கணிசமாக நீர்நிலை உயர்ந்து வருகிறது. தொடர்ந்து ஜவ்வாது மலைப்பகுதி, கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் காட்டாறு வெள்ளங்களில் நீர்ப்பெருக்கத்து அதிகரித்து காணப்படும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்.